நான் எதிர்பார்க்கும் இந்த காரியம் நடக்குமா என்ற கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளை. அன்னாலும் சாராலும் குழந்தை எதிர்பார்த்தார்கள், கர்த்தர் அதை அவர்களுக்கு கொடுத்தார். யோசேப்போ தன் தரிசனம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்தார், அதையும் கர்த்தர் கொடுத்தார். எசேக்கியா ராஜா ஜெயத்தை எதிர்பார்த்தார், கர்த்தர் கொடுத்தார். பவுல் ராஜாவின் கண்களில் கிருபையை எதிர்பார்த்தார், அதையும் கர்த்தர் கொடுத்தார். எதிர்பார்த்த எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கும் போது நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயங்க. ஆனால் சில நேரங்கள்ல எதிர்பார்த்தது கிடைக்காமல் போகிறது. அதற்கு என்ன காரணம்? எனக்கு தெரிந்த ஒரு பெண் தன் காதலனுக்காக இவன் எனக்கு வேண்டும் வேண்டும் என்று ஜெபித்தார். ஆனால் கர்த்தரும் இவ வேண்டாம் என்று சொன்ன போதிலும் இல்லை, நான் சமாளித்துக் கொள்ளுகிறேன் என்று ஜெபித்தார். கணவனும் கிடைத்தார், அதே மகன் கிடைத்தார். ஆனால் வாழ்நாளெல்லாம் போராட்டம், வியாதி, பிரச்சனைகள், சண்டைகள் தாங்க முடியாமல் பிரிவு மட்டுமே கடைசியில் நடந்தது. சில நேரங்களில் கர்த்தர் நாம் எதிர்பார்க்கதை கொடுக்காமல் இருக்க காரணம், அது நமக்கு தீமையாய் முடியும் என்று நினைக்கிறார். எனவே அதை தராமல் அவருக்காக காத்திருக்கும் போது அதைவிட மேன்மையானதை தருவார். ஆனால் மேலே சொல்லப்பட்டவர்களுக்கு எதிர்பார்த்ததை கொடுத்தாரே என்றால் ஆம், அதில் தேவனுடைய சித்தமும் வாக்கு தத்தமும், இன்னொன்று தேவனிடத்தில் அவர்கள் அணுகுன முறைகளும் இருந்தது. எனவே தேவன் அவர்களுக்கு அதை எல்லாவற்றையும் கொடுத்தார். நாமும் நம்முடைய விருப்பத்தை தேவனிடத்தில் சொல்லுவது தவறு அல்ல. நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தே அதை சொல்லுகிறோம். ஆனால் அது தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறதா என்று பார்த்து கேட்பது நல்லது. தேவ திட்டத்தில் இல்லாததை நாம் கேட்கும் போது முடிவு மிகவும் மோசமாயிருக்கும். தேவ திட்டத்தோடு நாம் கேட்கும் போது அந்த முடிவை உங்களுக்கு தந்து அந்த முடிவை சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, நீர் எனக்கு வாக்கு பண்ணவைகளை நினைவு கூறும். நான் எதிர்பார்க்கும் காரியம் என்னவென்று உமக்கு தெரியும் ஐயா. தேவரே, அதை கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பீராக. சித்தத்தில் இல்லாத எதையாகிலும் நான் கேட்டால் அதை தடுத்து போடுவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.